ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு தான் என்னோடய வீடியோ பதிவு தொடங்கும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு மனசை ரொம்பவுமே உலுக்கி எடுத்துருச்சு. ஸோ எவ்வளோ கனவுகளோடையும் எவ்வளோ ஆசைகளோடையும் ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்துட்டு என்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது தெரில. ஸோ பாருங்கள் எவ்வளோ புக்கு கலெக்ஷன்ஸு தமிழுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் கலெக்ட் பண்ணி படித்தது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே புக்கு கிடைக்கும், எங்கெங்கே வந்துட்டு நமக்கு புக் சோர்சஸ் எதெல்லாம் அது கேட்பாங்க, ஒரு கொஷின் விடாமல் எல்லாமே டாப் டு பாட்டம். இது பாருங்கள் புக்கெல்லாம் டேர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபுல்லாக 6th to 10th வரைக்கும் இருக்க புக்ஸு. இது வந்துட்டு வெளியே அவுட் சோர்ஸ் புக்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எடிஷன்ஸு இது எல்லாமே. ஸோ இதில் இருக்கிறத ஃபுல்லாக வந்துட்டு மார்க் பண்ணி படித்து ஸோ உங்களுக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு புக்கு நம்ம எங்கேருந்து வாங்கி அவுட் சோர்சஸ் எதுலேருந்து நம்ம படிக்க முடியும்? ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு எஃபோர்ட் போட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு லைனாக இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடாதா, இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே நான் மார்க் பண்ணி படித்து ஸோ இதெல்லாம் எடிஷன் பாருங்கள், ஓல்டு எடிஷன்ஸ் புக்ஸு. ஸோ இதுலேருந்தெல்லாம் எதுலேயாவது ஒரு மார்க் போயிடுச்சுனாலும் நம்ம லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ஒவ்வொரு புக்ஸாக கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டோர் வந்து போனால் நமக்கு புக் கிடைக்கும், ஓல்டு புக் வந்துட்டு இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பண்ணி படித்தோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நமக்கு ஃபேவராக அமையும் எப்படியும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எழுதணும். கொஷின் பேப்பர் பார்த்ததும் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு கொஷின் பேப்பர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த புக்கு வந்துட்டு இதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய எடிஷன் புக்கு. ஸோ இதில் வந்துட்டு எல்லா கண்டென்ட்டுமே வந்துடும். ஏன்னா அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய சோர்சஸ் புக் இது எல்லாமே. ஸோ அதை கூட ஜெராக்ஸ் போட்டு வச்சு ஸோ எதுலேயுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் எல்லாமே மார்க் பண்ணியிருக்குங்க. ஸோ இலக்கணத்தில் எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மார்க் பண்ணி தான் படிச்சிருக்கு. ஸோ எப்படி அந்த எக்ஸாமுக்கு போகிற டென்ஷனில் கூட எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், அவ்வளோ எஃபர்ட் இதை நம்பியே வந்துட்டு உட்காந்துருக்கோம். எத்தனை டெஸ்ட் சீரீஸ் இதுக்காக அட்டன் பண்ணி ஸோ ஜாப் விட்டுட்டு ஸோ நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். ஐடி ஃபீல்டெலாம் வந்துட்டு விடிய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சேஃப்டியான ஜாபு, செக்யூரான ஜாபு அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு உட்காந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ லைஃபே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது போயிருக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப ஸோ இந்த அளவுக்கு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக நம்மளை ஏமாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க, எங்கெங்கேயோ இருந்து. ஆனால் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா புக் சோர்ஸ்க்கு தான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல்ஸில் ஆகட்டும், அவங்களுடைய வெறுப்பை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக வந்துட்டு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்கு கொஷின் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் இதில் இலக்கிய களஞ்சியம் புக்ஸ். ஸோ இதில் எதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ப்ளஸ் எத்தனை கொஷின் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு கம்மியாக தான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தது. ஸோ ஒரு நாள் மார்க் பண்ணி ஸோ இதில் வந்து எதில் மார்க் போச்சு, எதில் வந்துட்டு தப்பாக எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் எங்கெங்கே கிடைக்கிது. ஸோ எல்லாமே ஒவ்வொன்றா டெஸ்ட்டு எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கொஷின் பேப்பர்ஸ், ஓல்டு கொஷின் பேப்பர்ஸு இது எல்லாமே இந்த இயர்லேயே இந்த லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ளே இத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணி ஃபுல்லாக ஸோ எல்லாமே வந்துட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
எக்ஸாம் அந்தளவுக்கு ஃபேவராக இல்லை. இதெல்லாம் ஓல்டு எடிஷனுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு எடிஷன் புக்ஸு. ஸோ அதையுமே வந்துட்டு இந்த அளவுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். வீட்டில் இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு அடிச்சிடணும் கண்டிப்பாக இந்த தடவை. ஸோ எந்த ஒரு மார்க்லேயுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்ம எதிர்பார்க்கல. ஒவ்வொரு டைமும் குரல் கொடுத்துட்டே தான் இருந்தோம். ஆனால் அவங்க ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பிரண்ட்டோட வாழ்க்கையே வந்துட்டு ஏன்னா அடுத்த வாய்ப்பு இன்னொரு அடுத்த எக்ஸாமில் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுக்காக நம்ம இன்னும் 1 இயர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. உண்மையாலுமே ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக எல்லாத்தையுமே விட்டுட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு வேற ஒரு ஜார்னலில் அவங்க வந்துட்டு நம்மளை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கும்போது சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு நிறைய நான் வீடியோஸில் நிறைய பார்த்தேன். ஸோ எங்கெங்கே இருந்தெல்லாம் சோர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க, எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குது சோர்ஸஸ் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி எல்லாம் எங்கே இருந்து எடுக்க முடியுமோ எல்லாமே கலெக்ட் பண்ணி படித்தேன். லாஸ்ட் மினிட்ல கூட பார்த்துட்டு போனாங்க. இதில் திருக்குறளில் வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு எனக்கு பார்க்கணும், இதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி வீட்டில் லாஸ்ட் மினிட் முதற்கொண்டு பார்த்துட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இதை தாண்டி கொஷின் வராது அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்பி தான் போனோம். அப்போது சிலபஸ்ன்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் வந்துட்டு ஓகே ஏதாவது ஒரு புக்கில் இருந்து தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்தது எல்லாத்துக்குமே. ஸோ புக்கை தாண்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து தான் எக்ஸாம்பிளுக்கே வந்துட்டு கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது இன்னொரு திங் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்னாலும் எந்த எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஷின் கேட்போம் அப்படிங்கிறதே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பரே கொடுக்கவே கிடையாது. ஸோ கொடுக்காம அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பிளாக் செக் வந்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே. பட் அப்போவும் ஏதோ ஒரு இக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தோட கண்ணோட்டமும் இருந்துச்சு. ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணி இலக்கணக்கு வந்துட்டு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும்போது ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. குரில் நெடில் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் தமிழ் அப்படிங்கிற போகிறதுக்கு இல்லை. ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியல தமிழில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா? புக்கை தாண்டி வெளியே எங்கெங்கேயோ இருந்து கொஷின் எடுக்கும்போது நம்ம எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதே தெரியல. ஸோ ஸ்டார்டிங்காவது 6th to 10th புக் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் ஆச்சு. ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலே 6th to 10th தான், 10th வரைக்கும் தான் லிமிட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை 6லேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு படிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக் படிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஓல்டு புக் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் அப்படின்னாங்க. ஸோ இல்லை உங்களுக்கு வந்து நான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்கங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே வெக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதணுமா, டிஎன்பிஎஸ்சி எழுதி வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணுமா? ஏன்னா இதில் வந்துட்டு இந்த ஒரு பிரேக்கே வந்துட்டு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கிடும் இல்லையா? ஸோ இதை நம்பி வேலையை விட்டுட்டு படிக்கிறவங்க இருக்காங்க, ஃபேமிலியை விட்டுட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவல் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பாசிட்டிவ் தாட்டோட இருக்கிறவங்க வந்துட்டு அடுத்த லெவல் மூவ் பண்ணி போயிடுவாங்க.
பட் அடுத்து வந்துட்டு இன்னொன்னு மூவ் பண்ண முடியாம நெறைய சிக்கல்லயும் வந்துட்டு நெறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டீங்கன்னா, எந்த மாரி டெசிஷன்ஸ் வேணாலும் எடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கனால ஃபேஸ் பண்ண முடியாம போலாம். இதுக்கு மேல படிக்கிறக்கு என்னால ஒண்ணும் முடியாது. ஸோ இதுக்கு மேல என்னால ஜாப் வாங்க முடியாது. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வேற மாரி நெகட்டிவ் வேவ்ல வந்துட்டு அவங்க டெசிஷன் எடுக்கறக்கும், முடிவுகள் எடுக்கறக்கும் நெறைய வாய்ப்புகள் வந்துட்டு இந்த மாரி டிஎன்பிஎஸ்சி வந்து கிரியேட் பண்ணி நமக்கு குடுக்குது. ஸோ இந்த மாதிரி சூழல்ல ஆஸ்பிரண்ட்ஸ் யாருமே எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, வேற தவறான டெசிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துற வேண்டாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஏஜ் நல்லா மெச்சூர்டா இருக்கோம். அ அடுத்தடுத்து மூவ் பண்ணி பார்ப்போம், மூவ் பண்ணி படிப்போம் அப்படிங்கிறத மட்டுமே வந்து மனசுல வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா நெறைய நானே வெக்ஸ் ஆயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது லைஃப்ல அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா அ ஹஸ்பண்ட் வேலைய குவிட் பண்ணி ஜாப் குவிட் பண்ணிட்டு தான் படிக்கிறாங்க. ஸோ இன்கம்க்கு எதுவுமே இல்ல, சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்ல. இப்ப தான் வந்துட்டு தம்பி நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு எகைன் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரூ. 6,000 ரூ. 7,000 சம்பளத்த வச்சு என்னங்க பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு எப்படியும் நம்ம கிளியர் பண்ணிருவோம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஏன்னா எக்ஸாம் வந்துரும். இன்னும் ஒரு 2, 3 மந்த்ஸ்ல வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த வருஷமே நம்மளுடைய லைஃப் வந்துட்டு எப்படியும் சேஞ்ச் ஆயிரும். ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல தான் நான் வந்துட்டு இருந்தேன். பட் அது எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எல்லாரோத்தோட சூழ்நிலையும் இப்படிதான் இருக்கும். நெறைய பேர் ஏன்னா ஒருத்தருக்கு கஷ்டம்னாலே எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கட் ஆஃப் வந்துட்டு 165 எடுத்தாலே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைம் 180 இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். தெரியல சரியா கட் ஆஃப் மறந்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்துட்டு கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது? அத வந்துட்டு எப்படி திருத்தப் போறாங்க? அதுக்கு ஒரு டென்டேட்டிவ் ஆன்ஸர் கீன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த ஆன்ஸர் கீ வந்துட்டு அவங்க என்ன ஆன்சர்ஸ் மார்க் பண்ண போறாங்க? நம்ம வந்துட்டு அதுக்கு சேலஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு இது புக் சோர்ஸ்லயே இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுவோம் ஆன்சர்ஸ். ஸோ அது வந்து நம்ம எங்கேருந்து நம்ம சேலஞ்ச் பண்ணணும்? ஸோ இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்துருந்தேன். அந்த ட்வீட் பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல கூட நான் வந்துட்டு உங்களோட பேசுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எத வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம்? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வினாக்களுக்குமே விடையே இல்லாத அளவுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி நம்மகிட்ட நடந்துக்கிட்டாங்க. நமக்கு வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா இது இந்த ஸ்டார்ட் அப் எங்க ஆரம்பிச்சது, எங்க முடிஞ்சது அப்படின்னே தெரியல. ஸோ ஹோப் எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய ஆதங்கத்த வெளிப்படுத்திட்டே இருப்போம். நம்ம ட்வீட் மூலியமா, மெயில் மூலியமா ஸோ எல்லாமே வெளிப்படுத்திட்டே இருப்போம். ஸோ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட்னாலும், இன்ஃபர்மேஷன்னாலும் உங்களுக்கு நான் அதில ஷேர் பண்றேன். ஸோ நீங்க எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எந்த மாரி கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அப்படிங்கிறது என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.